இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இதை கேட்குற ஒவ்வொருவரும் இது தொடர்ந்து கேளுங்க, இதை பயன்பெறுங்க. கர்த்தருடைய வார்த்தை அனுதினமும் வெளிப்படுவதனால கர்த்தரை நான் மீண்டுமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட ஜெயம் என்கிற தலைப்பின் மூலமாய் உங்களோடு கூட இந்த மாதத்தில் பேசுவது ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் என்ன வசனம் அப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா. இந்த உலகமானது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நிறைய உபத்திரவத்தின் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, திடன் கொள்ளுங்கள். ஏன்னா அவர் இந்த உலகத்தையே ஜெயித்தவர். பாருங்கள், இந்த உலகத்தையே ஜெயித்து எழுந்து அது மாத்திரமில்லை, மரணத்தையே அவர் என்ன பண்ணார், வென்றவர். அதனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் திடன் கொள்ளுங்க, ஏன்னா நான் அந்த உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்லிட்டு. அப்படியாக இந்த உலகத்தில் நிறைய உபத்திரவம், பாடு, கஷ்டம், துக்கம் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் இதையும் நம்ம மேற்கொண்டு திடன் கொள்ளப்பட வேண்டும். அப்படி திடன் கொள்ளப்படும் பொழுது நமக்கு ஜெயம் கிடைக்கும். அது யாரால் கிடைக்கும்? நம்ம இந்த உலகத்தை ஜெயித்த கர்த்தருடைய நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கிடைக்கும். அப்போ நம்ம ஜெபம் பண்ண நமக்கு ஜெயம் கிடைக்கும். அந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவத்தை பார்த்துட்டு அப்படியே சோர்ந்து போகக்கூடாது, கஷ்டத்தை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது, கவலை வருதா சோர்ந்து போகக்கூடாது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையை நம்ம ஜெபம் பண்ணி நம்ம பெற்றுக்கொள்ளப்படும் பொழுது நம்ம ஜெயம் பெறுவோம். அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த உலகத்தில் நீங்கள் உபத்திரவத்தை ஆண்டவரே இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு ஆண்டவரை தெரியப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, இந்த உலகத்தை நீங்கள் ஜெயித்தபடியினாலே உம்மை நன்றியோடு உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி எங்களை பாதுகாத்து நீர் பலப்படுத்தப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணி அற்புதம் செய்யுங்க. நீரே பொறுப்பெடுங்க. இந்த உலகத்தை நாங்கள் ஜெயித்து ஆண்டவரை ஜெயித்து ஜெயமாக மாற்ற கிருபை செய்யுங்க ஐயா. நீங்கள் சொன்ன அந்த கிருபைகளுக்காக சொல்கிறோம் ஆண்டவர். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு ஜெயம் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.